வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வீடியோ வந்து ஒரு கம்பேக் வீடியோ. மச்சான் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ கிடையாது. ஒரு சீரியஸான வீடியோ. மிஸ்டர் கேகே சேனலில் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவரோட கேப்டன் கேகே சேனலில் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. இந்த கான்ட்ரோவர்சி பற்றி எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கூப்பிடக்கூடாத எந்த ஒரு டைப் ஆஃப் நபரை, ஒரு டைப் ஆஃப் செலிபிரிட்டியை ஒரு ஸ்கூல் மேடைக்கு கெஸ்ட்டாக கூப்பிடக்கூடாதோ அப்படி ஒருத்தங்களை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. இவங்களை எதுக்கு நீங்கள் வந்து இவங்களெல்லாம் நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்க? இது மூலமாக வந்து பசங்க, அதுவும் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க கூட கிடையாது, அவங்க தவறான விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுவாங்க. ஹார்ட்வேர், அவங்களோட பிரெயின் ஒரு ராங்கான வேலை ஹார்ட்வேர் ஆகிடும் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு சம்மந்தமே இல்லாத மூவிஸுக்கெல்லாம் பைரசி இஷ்யூஸ் டீல் பண்ணுற ஒரு கம்பெனிக்கிட்ட போய் கேட்டு ஒரு வீடியோவை எடுத்து ஒரு பப்ளிக், ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன், மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் ஒருத்தர் பேசுகிறாரு. அதையே பேச விடாத பண்ணுறதெல்லாம் என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. இப்போது எப்படி சொல்கிறது, அவரே மிஸ்டர் கேகே எப்படி பேசுவார்னு எல்லாருக்குமே வந்து தெரியும் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பேர் கூட தெரிஞ்சு யூஸ் பண்ண மாட்டார். முக்கியமாக வந்து ஸ்கூல் சார்பாக நாங்கள் வந்து காப்பிரைட் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்களுக்கு ஸ்கூல் பேரே தெரியல. ஓகேவா? அப்படி பார்த்தா ஸ்கூலு மயிரெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலை. இவங்களாம் வந்து காசை வாங்கிட்டாங்க. இப்போ வீடியோவை எடுத்தாதான், கேகே வீடியோவை எடுத்தாதான் இவங்களுக்கு காசு வந்து சேரும். அதுக்காக வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அந்த கம்பெனி பேர் கூட இந்த வீடியோவில் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன் யாரை கூப்பிட்டாங்களோ அவங்களோட பேரையும் நான் யூஸ் பண்ணலை. ஏன் நான் யூஸ் பண்ணேன், நான் தமிழ்வாணிங்கிற ஒரு நபர் இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் முக்கியம் இல்லை, ஸ்கில்லு தான் முக்கியம்னு பகலாக தூங்காதவங்களாம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க ஸ்கூல் பசங்களாம். எனக்கு தெரியும் காலேஜ் பசங்களோட ஸ்கூல் பசங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு படிப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு ஸ்கூலில் போயிட்டு எஜுகேஷன் முக்கியம் கிடையாது, ஸ்கில்லு தான் முக்கியம்னு எப்படி சொல்லலாம்? ஐ பர்சனலி பிலீவ் தியரிட்டிக்கல் நாலேஜ் எனக்கு எல்லாம் பெருசாக யூஸ் ஆகாது. எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் யூஸ் ஆகும்ன்ட்டு. ஏன்னா எனக்கு எடிட்டிங் பண்ண பிடிக்கும், எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், புதுசாக பிசி செட்டப் கூட நான் அதனால தான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு நாலேஜ் முக்கியம் இல்லை, நாலேஜ் முக்கியம், எஜுகேஷன்லேருந்து தான் நாலேஜ் வரும். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட், அது முக்கியம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, எஜுகேஷனும் முக்கியம், ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரு நாலேஜை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக களத்தில் இறங்கி சில ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது அந்த மாதிரி சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது. தேர் இஸ் நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி ஏன் சொல்லலைங்கிறது தான் கேள்வி. சரி, அவங்க கேட்கல, இன்னொருத்தர் கேட்குறாரு, ஒரு ஹியூமனிட்டி உள்ள மனுஷன் வேற ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அந்த வீடியோவை டேக் டவுன் பண்ணுவீங்களா? இது எந்த விதத்தில் ஒரு ப்ரொஃபஷ்னலான விஷயம்? இப்போது இவங்க ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்சர், வேறு யாராச்சும் பெரிய ஆள் தனக்கு மேலே இருக்கிற கிளைமை வந்து இந்த மாதிரி ஈஸியாக விளக்கிட முடியாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்தியாவில் ஆர்டிக்கல் 19A ஒன்று இருக்குது, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? 19.2 இருக்குது. அதில் என்ன போட்டிருக்கேன்னா, ஒருத்தங்களை டெஃபமேஷன் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், டெஃபமேஷன் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஒசாமா பின் லாடன் பற்றி வீடியோ போடுறீங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொல்ல முடியும், கிரிமினல் இருந்தாலும் சொல்ல முடியும், ஃப்ளைட்டை மோதினாருன்னா மோதிட்டா இருந்தாலும் சொல்ல முடியும். அதே மாதிரி தானே இதுவும் அதே மாதிரி தானேங்க இதுவும். ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் நடக்கிறது வந்து சரி கிடையாது. இது வந்து மாறணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து நான் இன்ஸ்டாலேயும் போடுவேன், யூடியூப்லேயும் போடுவேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்மளோட சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிருச்சு.
அப்போனா என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு இன்னமும் சில ஆட்கள் இருக்கீங்கன்னு தெரிய வருது எனக்கு. ஸோ இந்த ஒரு மேட்டரை வந்து நான் ஏன் ஓப்பனாக பேசுகிறேன், உனக்கு ஸ்ட்ரைக் விழும் உனக்கு பயம் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டால், இந்த சேனல் வந்து எனக்கு இப்போ மோஸ்ட்லி டெட்டாக தான் இருக்குது இல்லையா. நான் வந்து என்னோடய பர்சனல் ஒர்க்ஸில் வந்து பிஸியாக இருக்கனால நான் இந்த சேனலில் அவ்வளோ வீடியோஸ் போடுறது கிடையாது. ரைட், எனக்கு ஒரு கிளைமு ஒரு ஸ்ட்ரைக்கு விழுந்தால் நான் மயிரா கூட மதிக்க மாட்டேன், மயிராவே மதிக்க மாட்டேன். ஆனால் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போட்டு அவங்க ஒரு 1000லையோ இல்லை ஒரு 10,000லையோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய ஆசைகளோட சேனல் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது. நான் பேசலாம், எனக்கு விழுந்தால் லாஸே கிடையாது, ஒரு லாஸும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு விழுந்தால் அவங்களோட லாஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எஸ், தேங்க்யூ. இதை புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? நன்றி, வணக்கம்.